வெல்கம் எவ்ரி ஒன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப ஓரளவுக்கு கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே கிரிஞ்சாக தான் இருந்துச்சு இன்ட்ரோ வீடியோ. இதுக்கு போட்டுட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே ரைட். கொஞ்சம் நியூபி தான், ஓரளவுக்கு பாட்டு தான் நம்ம ஸ்டார்டிங்கு. அதனால் பெருசாக கண்டுக்காதீங்க, மன்னிச்சு விட்ருங்க. அது பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ட்ரோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இதுதான் நம்ம பேஜு, ரொம்ப பழைய பேஜு கோமாளி விலாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 வீடியோஸ் பக்கம் ஷார்ட்ஸ் இருக்குது. பழைய வீடியோஸ்லாம் டெலீட் ஆயிடுச்சு. நார்மல் பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ஒரு 12 வீடியோஸ் ஷார்ட்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எது எனக்கு ஃபன்னியாக தோணுனதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு எது ஃபன்னியாக தோணுதோ ஒரு 6 வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது நம்ம பார்த்துருவோமா? கூஃபி கைஸ், ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஓஜி வீடியோ. இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷார்ட்ஸில் ஷூட் பண்ண வீடியோ. நம்ம தலைவர் நடிச்சிருப்பாரு, நம்ம நண்பர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அதில் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். தரமாக பண்ணி விட்டுருப்பாப்புல. சம்பவம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ. எங்கடா கண்ணு போற? பா I want to go to பாப்பம்பேட்டி பா. என்னடா கண்ணு நம்ம? எஸ் பா. உன்னை பெத்த பாத்தியா? என்ன சொல்லுண்டா? இட்ஸ் ஓகே. அட இவன் வேற ஆரம்பிச்சிருவானே. சூப்பர் கண்ணா, சின்ன வயசுல நான் பார்த்த மாதிரியே இருக்கு. இட்ஸ் ஓகே. சிங்கானூர் இங்க இருக்கு, பாப்பம்பேட்டி இங்க இருக்கு. டெஃபினெட்லி யூ ஷுட் வாண்ட் டு கோ தேர். பா தேங்க்ஸ் பா. பா மிஸ் யூ பா. பை பா. வரும்போது மருமகளை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செக்க ஃபன்னாக இருந்துச்சு கைஸ். உங்களுக்கு தெரியல ஃபன்னாக இருக்கா இல்லையான்னு இது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீல் பண்ண முடியல. எனக்கு செம ஃபன்னாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்களா, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மருமகளை கூட்டிகிட்டு வா ஓடா அப்புறம் ஆன் ஸ்பாட் அடிச்சார் அந்த டைலாக் எல்லாம். அது ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நடுவில் நம்ம அமெரிக்காவுக்கு பதிலாக பாப்பம்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னாக கிரியேஷன் நம்ம ரீக்ரியேஷன் பண்ணணும். அப்போது நம்ம இப்போ செகண்ட் வீடியோ நம்ம பார்த்துடலாம் என்னன்னு. மச்சி, டெய்லி சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அவன் வீட்டாண்ட போவான்டா. அவன் மாடியில குழந்தைய வச்சு நின்று இருப்பான். அப்படியே என்னை பார்த்து அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா பாரு. அப்படியே எனக்கே கொடுத்த மாதிரி இருக்கு மச்சி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பாட்டு வரும், இந்த அப்படின்னு பொல்லாதவன் படத்துல இருந்து அந்த பாட்டு வரும். ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா அது நான் கட் பண்ணி தூக்கிட்டேன். ஏன்னா அது காப்பிரைட்ஸ் போட்டுருவானுங்க அப்படின்னு அந்த பாட்டுக்கு. அதனால அது இந்த ஃபுல் வீடியோ பாட்டோட பார்க்கணும். அப்படி எல்லா வீடியோ பார்க்கணும்னா நம்ம கோமாளி போய் சும்மா போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வாங்க. பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்களுக்கு பார்க்கணும்னா போய் பாட்டு வாங்க. என்ன மச்சான், அந்த குழந்தைக்கு ஒரு 20-22 வயசு இருக்குமா? இல்ல ரொம்ப வருஷமா குழந்தைங்கிறியா? இன்னும் பெருசாதாமையா இருக்கு. இல்ல, அது ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அது அவங்க அக்கா குழந்தை. மச்சான் கன்ஃபார்ம் போய்தான்டா. நம்ம ஆளுக்கு ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தா பர்ஃபெக்டா இருக்குமா போல. யாரோட நடிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அப்படிதான் என்னதான் அப்படின்னு. நம்ம தேர்ட் வீடியோ போயிடுவோம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கேன்? ஸ்கூல்ல பார்த்தது தியா தெரியுமா? தியா தெரியும்டா. ஸ்கூல்ல படிக்கும் போது 2-3 பேத்து கூட சுத்திட்டு இருந்தா. காலேஜ்ல எங்க கூட சுத்திட்டு இருந்தா. ஏன்டா அவளை ஏன்டா கேட்கற இப்போ? இல்ல மச்சான், எனக்கும் அவளுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாட்டு வரும். கண்டு 2 கலங்குச்சா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது பாட்டையும் நான் தூக்கிட்டேன். ஐயோ செக்க கிரிஞ்சு கைஸ், செக்க கிரிஞ்சு. ஐயோ என்னாலே தாங்க முடியல. கிரிஞ்சு வைப்ஸ். நெக்ஸ்ட் இது நம்ம அதே மூவி கேரம் சீட்.
ஹே மச்சான். என்னடா தட் கேர்ள் சேம் ஸ்டோரியா? யா சேம் ஸ்டோரி. நேரம் நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? மச்சி நீ கேள. மச்சி நீ கேள. மச்சி நீ தான் கேள. சொல்றா என்னடா பண்ணிருப்ப? பொண்ணோட சேர்த்தி அவங்க அக்காவே ரெடி பண்ணிருப்பேன்டா. ஒன்லி ஃபார் ஃபன் கைஸ், ஒன்லி ஃபார் ஃபன். அது ஒன்லி ஃபார் ஃபன், ஒன்லி ஃபார் வீடியோ. தப்பாலாம் நினச்சிக்க வேணாம். நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் யாத்துமீங்களும் சாவுரோலமா போற, கொஞ்சம் அடிச்சு வேகமா தான் ஓட்ட. வாதியாரு அது அவ்வளவுதான் போகும். ஏண்டா போன வாரம் தான் வண்டி பிக்கப் சரியில்லைன்னு 8000 ரூபாய் கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்க. அது அந்த வண்டி வாதியாரு பாருங்க எவ்வளவு வேகமா போகுதுன்னு. எடிட் தாங்க இந்த ஒரு இது ஒரு கிளிப்பு, இந்த படத்துல வர கிளிப்பு எடுத்து போட்டு அப்பா அவர் ஆக்டிங் பாத்தீங்களா? அதே நான் வேணா முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டா? ஏண்டா முன்னாடி உட்காந்து வேகமா ஓட்ட போறியா? இல்ல வாதியாரு பின்னாடி உட்காந்தா தூக்கி போடுது. எவ்வளவு எடுத்தாலும் தின்ன மாட்டியா? ஐயோ 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 ஐயோ, முடியலடா அரவிந்தா, முடியலடா. நெக்ஸ்ட் லாஸ்ட் வீடியோ இதோட நம்ம முடிச்சிருவோம். இது ஒரு ஓஜி வீடியோ. இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். வளப்பழ காமெடி எல்லாத்துக்குமே தெரியும். அது எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். டேய் தம்பி இங்க வா. வரேன். தம்பி இந்த 2 ரூபா. ஓகேண்ணா. போய் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா. ஓகேண்ணா. அண்ணே பழம். என்னடா இது? வாழைப்பழம். நான் உங்கள்கிட்ட 2 ரூபா கொடுத்தேன், 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க. இதானே இது? தம்பி இங்க வா. நான் உங்கள்கிட்ட 2 ரூபா கொடுத்தேனா, ஆமாண்ணே. 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னா, ஆமாண்ணே. ஒன்னு இங்க இருக்கு, ம் இன்னொன்னு இங்க. அதானே இது? ஐயோ முடிஞ்சு வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஃபன்னா இருக்கா அப்படின்னு எனக்கு சுத்தமா எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. மேபி சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஃபன்னா ரீச் ஆகும் அப்படின்னு நம்புறேன். இதே நெக்ஸ்ட் பார்ட் 2 வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்க, வரும். ஸோ அது வரைக்கும் விடைபெறுகிறேன். Cheers guys.